திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி நீங்கள் வந்து திருச்செந்தூர் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் மகி அவங்க அப்பா. திருச்செந்தூர் என்றாலே நம்ம வந்து முருகரோட படை வீட்டில் ஒன்று அப்படிலாம் நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? ஆனால் நாங்கள் உடன்குடி பஞ்சாயத்து அந்த வழியாக நாங்கள் வந்துட்டுருக்கோம். வரும்போது திருச்செந்தூர் நாங்கள் என்ட்ரான உடனே அப்படியே சுவாமியோட வாசனை வரும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. சாக்கடையோட நாற்றம் தான் வரும். நானும் எனக்கு சின்ன வயசில் தெரியும் போதெல்லாம் நான் இவ்வளோ மோசமாக நான் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15 வருஷமாக இந்த நாற்றத்தோடு தான் நம்ம வந்து, ஏன்னா மக்கள் தொகை எவ்வளோ பெரிய இருக்கும், எவ்வளோ பக்தர்கள் வர்றாங்க, எவ்வளோ வளர்ச்சி கண்டு வைக்க வேண்டிய ஒரு இடம், அப்படியே ஒரு நாற்றத்தில் இப்படி இருக்குதுன்னு நினைக்கும் போது உண்மையில் மிகப்பெரிய வருத்தமான விஷயமாக தான் இருக்குது எனக்குலாம். உடன்குடி டவுன்லேருந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் குலசையை சந்திக்கிறோம். குலசையிலேருந்து குலசேகர் அப்படின்னா எவ்வளோ வளர்ந்துட்டு வருது. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து திருச்செந்தூர் வந்து பக்தர்களால் குமியப்பட்ட ஒரு இடம். அதாவது எப்படி திருவண்ணாமலை திருப்பதிலாம் எவ்வளோ ஃபேமஸோ அதை மாதிரி திருச்செந்தூரும் எத்தனையோ ஸ்டேட் மக்களாலோ இல்லை நம்ம ஊர் மக்களாலேயோ எவ்வளோ பேர் வாங்கியிருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் அதுக்கு இந்த நிலமை எனக்கு தெரியல. இவ்வளோ வருஷம் ஆள்றவங்க என்ன பண்ணுறாங்க? இல்லை மக்கள்லாம் எவ்வளோ போராட்டத்தை எடுப்பாங்க. என்ட்ரான உடனே பண்ணின்னு திட்டலை, ஏசலை. அதாவது எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் வந்து உடன்கூடி அங்கேருந்து நம்ம டவுன்லேருந்து வரோம் அப்படின்னா அந்த என்ட்ராவும் பார்த்திங்களா, அந்த சாக்கடையில் சுற்றி பண்ணி அப்படி உண்மையில் முந்திலாம் வந்து இந்த பால் குடம்லாம் எடுப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த தெப்ப குளத்துலேருந்து இந்த பிள்ளையார் ஒரு குளம் உண்டு, அந்த குளத்துலேருந்து தான் திருச்செந்தூர் கோயிலுக்கு பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ நிலமை வேறு. அதனால் அந்த குளமும் பராமரிக்கப்படலை. அந்த ஏரியாவே என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாமே எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கு அதாவது சில நம்ம வந்து எம்எல்ஏ தொகுதிகள் வந்து எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் வசதி வாய்ப்பு கூடுனாலும் ஆனால் அதனோட தரம் வந்து உயரவே மாட்டேங்குது. அதே இடத்துல தான் இருக்குது. எம்எல்ஏ தரம் உயருதா, அவங்களோட வசதி வாய்ப்பு உயருதா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த எம்எல்ஏ வந்து ஓட்டு வாங்கிடுறாரு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த தொகுதியை மறந்துடுவாளா என்னன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ மோசமான ஒரு இடத்துல தான் இருக்குது. வந்து ஒரு 10 நாள் பூஜை அந்த மாதிரி டைமில் தான் கூட்டம் இருக்கும், இல்லை சஷ்டி டைமில் கூட்டமாக இருக்கும். இப்போல்லாம் தினம் பக்தர்கள் படையெடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக தேவைப்படுது. அப்போ அந்த திருச்செந்தூரில் இருக்க எம்எல்ஏ, இப்போ எங்கள் தூத்துக்குடி மாவட்டம் எடுத்துட்டிங்கன்னா நவ திருப்பதி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மணப்பாடு பீச் இருக்குது, திருச்செந்தூர் இருக்குது, குலசை இருக்குது, நிறைய ஊர் இருக்குது. அப்போ நிறைய வேலை செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க எதை முன்னிறுத்தி கண்டு ஓட்டு வாங்குறாங்க, எப்படி மக்கள் ஏமாறுறாங்கன்னு எனக்கு உண்மையில ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் முருகரே அவருக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம எப்போவுமே ராஜான்னு நினைக்கிறாங்க. முன்னே அது கிடையாது. எப்போ யாரை எப்படி எந்த இடத்துல அமர வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க முருகர் முடிவு பண்ணுவார். குருவார தரிசனமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வியாழக்கிழமை போட்டிக்கிழமை தேர்ந்தெடுத்திருந்தேன். அப்புறம் நாங்கள் அந்த கோயிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக எல்லா சாமியும் நல்லா பார்த்துட்டு உள்ளே இருந்த ரெங்கநாதர் பெருமாள் வரைக்கும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு நம்ம அப்படியே வந்து பேட்ரி காரில் வந்து இறங்கிட்டு, கூட்டம் ஓரளவுக்கு நிறையா தான் இருந்தது, கம்மியாக இருந்துன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வெளியே பார்க்கும்போது கூட்டமே இல்லைன்னு நினச்சோம். நான் உள்ளே போனால் கூட்டம் இருந்தது. எப்போவுமே எல்லா இடத்துலையும் முருகர் நிறைந்திருப்பார். உங்களுக்கும் முருகரோட ஆசை கிடைக்கட்டும். அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஒரு ரிசப்ஷன் இருந்தது தாண்டவன் காடில். அங்கே போய்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2-3 ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நன்றி. மகா பெரியவா திருவடிகள் சரணம்.